அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரக்கத் என்பது பல வகைப்படும். பொருளில் பரக்கத், வயதில் பரக்கத், கல்வியில் பரக்கத், ஆன்மீக நிலைகளில் பரக்கத், உடல்நிலையில் பரக்கத், இப்படி இதன் வகை நீண்டு கொண்டே செல்கிறது. இன்று நம்ம உடல்நிலையில் பரக்கத் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார புதன்கிழமையும் ஃபஜ்ருக்கு பிறகு அல்லது ஐவேளை தொழுகைக்கு பிறகோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் இப்போ நான் கேட்கின்ற துவாவிற்கு ஆமீன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகை உடல் நோய், மனநோய்களிலிருந்தும் சுகம் கிடைக்கும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அருளிய மாமருந்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் நீ அருள் புரிந்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீ மிக மிக இரக்கமுடையவன், எங்களின் மீது இரக்கப்படுவாயாக. எல்லா நலன்களையும் தந்தருள்வாயாக. எங்களின் பெற்றோர்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களது பிள்ளைகளை நல்லவர்களாக, உண்மை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. ரப்பே, நாங்கள் குறையுடையவர்கள், எங்களின் குறைகளை மறைப்பாயாக, மன்னிப்பாயாக. உனது தகுதிப்படி எங்களிடம் நடந்து கொள்வாயாக. எங்களின் தகுதிப்படி நடந்து விடாதே, ஏனெனில் நாங்கள் பாவிகள், தண்டனை கொடுத்தால் தாங்குவதற்கு கூட சக்தி இல்லாதவர்கள், நாங்கள் மிக மிக பலகீனமானவர்கள். எங்களின் மீது இரக்கப்படுவாயாக. யா அல்லாஹ், எங்களை எங்களுடைய பார்வையில் கீழ்த்தரமாக காட்டுவாயாக, பிறருடைய பார்வையில் மதிப்புடையவர்களாக காட்டுவாயாக. எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய நெற்றியை யாருக்கும் சஜ்தா செய்யாமல் காப்பாற்றியதைப் போன்று பிறரிடம் கையேந்துவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தேவையான எல்லாவித பரக்கத், ரஹமத், தௌலத்களை தந்து அருள் புரிவாயாக. கண்ணியமான முறையில், ஹலாலான முறையில் வசதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், உனது கஜானா அல்ல குறையாதது, நீ வாரி வாரி வழங்கும் வஹாபாக இருக்கிறாய். எங்களுக்கும் உனது மறைமுக கஜானாவில் இருந்து தாராளமாக கொடுப்பாயாக. ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நீ கொடுத்த பொருளை உனக்கு பொருத்தமான முறையில் செலவு செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. தற்பெருமையை விட்டும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பணிவை தருவாயாக. சதாக்கத்துன் ஜாரியாவாக இருக்கும்படியான தர்மங்களை செய்ய உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், எல்லா காரியங்களிலும் எனக்கு நல்லதை தேர்ந்தெடுப்பாயாக. தீயதின் பக்கம் போகாமல் என்னை நீயே உனது விசேஷ பாதுகாப்பில் எடுத்துக்கொள்வாயாக. யா அல்லாஹ், மன அமைதியை தந்தருள்வாயாக, நிம்மதியை தந்தருள்வாயாக. குடும்பத்தில் ஒற்றுமையையும் பாசத்தை ஏற்படுத்துவாயாக. ஹக்குடையவர்களின் ஹக்கை நிறைவேற்ற உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், புனித இரவுகளில் உன்னை சுன்னத்தான முறைப்படி வணங்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களை குற்றம் பிடித்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய இறுதி முடிவை நன்றாக ஆக்குவாயாக. வறுமை, பஞ்சம், பட்னி, நோய், கொடுமைக்காரர்களின் கையில் மாட்டுவது போன்ற எல்லா அபாயங்களிலிருந்தும் பாதுகாப்பாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த துவாக்களுக்கு ஆமீன் கூறிவிட்டு பின்வரும் 6 ஆயத்துக்களை நீங்கள் ஓதுங்கள். தமிழிலும் அரபியிலும் பதிவிட்டுள்ளேன். முதலாவது ஆயத்து, வ யஷ்ஃபி சுதூர ஹௌமின் முஹ்மினீன். இரண்டாவது ஆயத்து, வ ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர். மூன்றாவது ஆயத்து, யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபும் முஹ்தலிஃபுன் அல்வானுஹு ஃபீஹி ஷிஃபா உல்லின்னாஸ். நான்காவது ஆயத்து, வனு நசீல்லு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாஅன் வ ரஹமத்துல் லில் முஹ்மினீன். ஐந்தாவது ஆயத்து, வ இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். ஆறாவது ஆயத்து, குல் ஹுவல்லாஹு லில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபாஉன். இந்த 6 ஷிஃபாவுடைய ஆயத்துக்களையும் ஓதி வந்தால் எல்லா வகை உடல் நோய், மனநோய்களிலிருந்து சுகம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து ஆரோக்கியத்திலும் பரக்கத் இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.